வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன தெரியுமா? முக்கிய பிரமுகர் யாருன்னா S24FE. S24FE அந்த ஒரு 3 டீலா நாங்க மாறி S24FE பேரை அங்கங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். 60,000 ரூபா எங்கேயா டக்குன்னு வேஸ்ட் பண்ணுவா S24FE இப்படி சொல்லிட்டு இருந்தோம். அது இன்னொரு ரீசன் என்னன்னா S23FE ஏற்படுத்தின தாக்கங்கள். அதோட தாக்கங்கள் தான் நாங்கள் வந்து S24FE ஆரம்ப காலத்தில் வந்து யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல. ஆனால் அண்டர் 40K அப்படின்னு வந்துச்சு. 38, 35, இப்போ 30 அப்படின்னும் போது தான் இதை நாங்கள் வந்து அகைன் அண்ட் அகைன் சொல்லலாம். சரி, ஃபர்ஸ்டே நாங்கள் சொல்லிடுறோங்க ஒரு விஷயம். இது வந்து நம்ம SRK ஒரு வாரம் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு வாரத்தோட அனுபவத்தை தான் அவன் சொல்ல போகிறான். 30,000 ரூபாய்க்கு S24FE உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் தரம் வாங்கலாம். உங்களுக்கு சாம்சங் ஃபோன் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா, One UI எப்படி இருக்கும்னு தெரியுதுன்னா, சாம்சங் ஃபோனில் வந்து கேமரா ஆஸ்பெக்ட்ஸில் என்ன எதிர்பார்க்க முடியுங்கிறதும் உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். சொல்ல போனா கேமிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல கூட நல்லா பண்ணி தொலைச்சிருச்சு. இதை நான் ஏன் இவ்வளவு வருத்தத்தோட தெரிவிக்கிறேன்னா, பிக்சல் 10 சீரிஸ் யூசர்ஸா இருக்கீங்களா? சரி, இப்போ நீ வந்து பில்டு குவாலிட்டில இருந்து ஆரம்பிடா. பில்டு குவாலிட்டி ஃபோன் மெட்டல் பில்டு தான், பின்னாடி கிளாஸ் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஓகே, கம்ஃபர்ட் ரீதியாக நல்லா இருக்கு. இருந்தாலும் கேஸ் போட்டுக்கிட்டா இன்னும் பெட்டர். ஏன்னா பிகினிங்ல எனக்கு ஸ்லிப்பரியா ஃபீல் ஆச்சு. அதனால கேஸ் போட்டுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு தாராளம். இத்தனைக்கும் ஃபோன்ல உனக்கு ஃப்ரண்ட்ல வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ்ஸா ஓகே. ஒரு 6.7 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் கொஞ்சம் அந்த பெசல்ஸ்னால பக்கத்துல S25 அல்ட்ராவோ 24 அல்ட்ராவோ வச்சா மேட்ச் பண்ணிடும். ஹைட் பெசல் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால பில்டில் வந்து நோ காம்ப்ரமைஸ் தான். பீக் பிரைட்னஸ் வந்து 1900 நிட்ஸ் போகுது போல. டிஸ்பிளே ஆஸ்பெக்ட்ல சொல்லும்போது நான் இண்டோர்ல யூஸ் பண்றதா இருக்கட்டும், அவுட்டோர்ல யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஈவன் நைட்ல யூஸ் பண்ணும்போதும் எனக்கு பெருசாக குறை இல்லை. டிஸ்பிளேவும் வேற லெவல் தான். டிஸ்பிளேலாம் நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். கலர்ஸு மற்ற ஃபோனில் நான் பார்க்குறத விட இதில் வர கலர்ஸ் வந்து நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். சாம்சங் பேனல் வந்து ஒரு மாதிரியான ஒரு கலர் பாப் அவுட் ஆகும். ஊரே காரி துப்போம் 8 பிட் அப்படின்லாம் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு சிலருக்கு சைனீஸ் ஃபோன் பிடிக்குங்க. நாங்களாம் 1 பில்லியன் கொடுக்குறோம், 68 பில்லியன் கொடுக்குறோம்னு ஒரு பக்கம் ஷாமி. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் என்னடா பேனலே 8 பிட் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன குறைவா அந்த ஷீட்டில் பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. ஆனால் இவங்க பண்ணியிருக்க கலாபரேஷன் வந்து வேற லெவல் தான். அந்த ஏதோ ஒரு ஸ்டாச்சுரேட்டடான வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னும் போது அங்கங்கே அந்த கலர்ஸ் பாப் ஆகுறது செம்மையாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ டிஸ்பிளேலையும் நீ சாட்டிஸ்ஃபை ஆகிட்ட, பில்டு குவாலிட்டிலையும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்ட. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஃபிங்கர் பிரிண்ட்டு ஏங்க டிஸ்பிளேல ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம மேஜராக பார்த்தா ஒரு சில டிவைஸில் சென்டராக இருக்கும் ஓரளவுக்கு. ஆனால் இங்கே பாட்டப்ல வச்சிருக்காங்க. ஓ, நவபார் அதான் மேலே இருக்கா? இப்போ நவபார் எங்கே இருக்கு பாருங்க. ஆனால் நவபார் இங்கே இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி யூஸ் பண்ணலாம். கரெக்டாக நம்ம ஸ்க்ரால் பண்ணுவோம்ல, கீழே இருக்கும், கொஞ்சம் மேலே இருக்குது. அதனால எஸ்கேப்பு. இதில் ஹைலைட் என்னன்னா டாப்ல இருக்குது சிம் ட்ரே. ஆமாம், அதுவே ஆச்சரியமா இருந்தது. நான் பாட்டம்ல தேடிட்டு இருந்தேன் இந்த ஃபோன் நீ கையில் கொடுக்கும்போது. என்ன பாட்டம்ல தானே ஒன்று. அதே மாதிரி சிம்ல வந்து இசிம் சப்போர்ட்டும் இருக்கு. அது வேணும்னா நீங்க மாத்திக்கலாம், இசிம் போட்டுக்கலாம். சைடில் ஒரு பவர் பட்டன், அப்புறம் அதுக்கு மேலே வால்யூம் பட்டன். இந்த சைடில் வந்துட்டு ஒரே ஒரு ஆண்டனா கட்டோம். டாப்ல வந்து மைக்ரோஃபோன், சிம் ட்ரே. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்காக என்னாலும் நீங்க உங்க பேர் கூட அப்படி பச்சை குத்திக்கோங்க. ஆமாங்க, பச்சை குத்திக்கலாம், மெட்டல் தானே, பண்ணலாம், என்கிரேவ் பண்ணிக்கலாம். அதனால பாட்டம்ல வந்துட்டு டைப் சி அண்ட் ஸ்பீக்கர், டூல் ஸ்பீக்கர் தாங்க. இன்னும் ஒரே ஒரு இது இருக்குன்னு பார்த்து மிரண்டாதீங்க, இருக்கா டாப்லயும் இருக்கு. டாப்ல வந்து இயர்பீஸ் ஸ்பீக்கரா வேலை செய்யும். ஓகே. ஆனா ரியர்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 மெகாபிக்சல் பிரைமரி ஷூட்டர் இருக்குங்க. ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்ல பார்க்கும்போது ஓகே, அக்செப்டபிள் சைஸ் ஆஃப் சென்சாரோட இருக்கு. இன்னொன்று வந்து டெலிஃபோட்டோ 8 MP. அதுதான் கொஞ்சம் டேட் டைம்ல ஓகே, பட் நைட் டைம்ல கொஞ்சம் கஷ்டம் தான். டேட் டைம்ல அவன் தப்பிச்சிருவாங்க. சாம்பிள்ஸ் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும். கேமராஸ் ரீதியாக சொல்லணும் அப்படின்னா 30x வரைக்கும் ஃபோட்டோவில் ஜூம் போகும், வீடியோவில் வந்து ஒரு 10x வரைக்கும் போகும். அதெல்லாம் வந்து ஜோக்ஸ் தான். சைனீஸ்ல பார்க்குற மாதிரி அப்படியே செம்மையாக மாற்றிடுதா ப்ரோ அப்படின்னா ஓரளவுக்கு ஒர்க் பண்ணதே தவிர ரொம்ப இதாக இருக்காது. ஒரு 10x வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கும்போது ஓகேன்னு இல்லை. ஹைலைட் என்னன்னா 8K வீடியோ வேறு ரெக்கார்ட் பண்ணும். ஆமாம், 8K வீடியோவும் இருக்கும். ஃப்ரண்ட்ல நீங்கள் 4K 60 எடுக்கலாம். அப்படியே சீம்லெஸ்ஸாக பின்னாடி இருக்கிற கேமராக்கும் ட்ராவல் பண்ணலாம். எஸ், 4K 60 FPS ஸ்டேபிளாக இருக்குது, நல்லா இருக்குது வீடியோ குவாலிட்டியில். அதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமாட்ட ஃபீல் ஆகுங்க. 30,000 ரூபாய் கீழே வந்து யாரும் இவ்வளோ ரிலேபிளாக கொடுக்க முடியாது அந்த இடத்துல சொல்கிறேன். ஆமாம், ஓகே. இது வந்து S24FE 4K 60 FPS அதான் நினைக்கிறேன். ஆமாம், அதான். ஓகே, ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது? ஓகே, நல்லா தான் இருக்குல்ல. வானத்தை பார்க்குறீங்களா? சாம்சங்லேயும் பிக்சல்லையும் பிடிச்சதே அந்த வானம் தான். இப்போ பாருங்க வானத்தை எப்படி இருக்கான் பாருங்க, அல்ட்டியாக இருக்கான்ல. இதெல்லாம் சைனீஸ் ஃபோனில் வரணுன்னா இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஆகும் போல இருக்கு. அதே மாதிரி அப்படியே சீம்லெஸ்ஸாக பேக் கேம் போயிட முடியும். ரெடி, ஒரு ஸ்மூத்தாக ஒரு ட்ரான்சிஷன் தான், ஜங்குன்னு போயிடலாம். இதில் சொல்ல வேணாம், ஓஎஸ் கண்டிப்பாக நல்லா பக்காவாக இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்லேயே ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ்டாக தான் இருக்குது அப்படின்னும் போது பேக் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்க வாய்ப்பே இல்லை.
இன்னொன்னு என்னன்னா இதுல ஒரு சில போர்ட்ரேட் சும்மா தான் எடுத்தான், பார்த்தா நல்லா வந்திருந்தது. நான் வெளில இருந்து உள்ள வரேன், பார்த்தா எடுக்கிறான், சும்மா பயங்கரமா இருக்கு. ரேண்டம் கிளிக்ஸ், என்னடா இது இவ்வளவு சூப்பரா இருக்கு. குரூப்ல எல்லாம் அனுப்புனா மக்கள் என்னடா ட்விட்டர்ல எல்லாம் போட்டா என்ன நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாரும். எட்ஜ் டிடெக்ஷனும் நல்லா ஒர்க் பண்ணிருக்கான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன்ல கூட ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருந்தான். செல்ஃபி பார்த்தேன், ஸ்டடியா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இல்ல, ரேண்டமா அப்படியே எடுத்தது. ஆண்டவரே நெல்லுங்க அப்படின்னு. பட் ஆனா அந்த போட்டோ வந்து நல்லாவே கேப்சர் பண்ணிருக்கு. ஏன் அப்படின்னா டே டைம் லைட் இருந்தா தம்பி வந்து நல்லா பண்ணுவான். இதே லோ லைட் போயிட்டீங்கன்னா சாரி ப்ரோ அப்படின்ட்டு ஓடிடும். நிஜமே லோ லைட்ல வந்து இன்னுமே அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லணும். லோ லைட்டில் ரொம்பவே ஆவரேஜாக தான் இருக்குது, நாய்ஸ் நிறையா இருக்குது, அதனாலே அப்படியே ஃபோட்டோ லைட்டாக ஷேக் ஆன மாதிரி இருக்கும். இதில் வேறு என்னடானா உனக்கு ஃப்ரண்ட்லேயும் ஒரு 10 மெகா பிக்சல் இருக்குது. ஸோ அதுவும் 1/3.0 இன்ச். பரவாயில்ல, 10 மெகா பிக்சல் தான் இருக்கா ஃப்ரண்ட்டில். அந்த 10 இருக்குன்னு நினச்சேன், அங்கே தான் ஹைலைட். அந்த 10 மெகா பிக்சலும் பின்னாடி இருக்கிற அல்ட்ரா வைடும் சேம் சென்சார் சைஸ். ஓகே. ஸோ ஃப்ரண்ட்லேயும் வந்து ஓரளவுக்கு நல்ல சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நல்லாவே இருக்குங்க. 30Kல பார்க்கும்போது பிக்சல் 8A இருக்கா. ஆமாம், அவனோட வேணா அந்த ஃப்ரண்ட் கேமரா கம்பேரிசனோட இருக்கும். மற்ற சைனீஸ் டிவைஸோடலாம் அவனுக்கு ஒப்பிடவே முடியாது. ஏன்னா சைனீஸ் எல்லாருமே கொஞ்சம் அந்த ஏரியாவில் அன்னைக்கு நான் லீவுங்க அந்த மாதிரி. அதுக்குன்னு மேக்கப் பற்றிலாம் பேசாதீங்க. மேக்கப்புக்குனா நம்ம செக் பண்ணோம்ல, அந்த ஃபோட்டோஸ் நாங்கள் வேணா அட்டாச் பண்ணுவோம் பாருங்க. மேக்கப்புக்கும் நாங்கள் சும்மா ட்ரை பண்ணோம். மேக்கப்பும் இருக்கு, மேக்கப்லாம் அநியாயத்துக்கு பண்ணுது மனசாட்சி இல்லாமல். நமக்கு மேக்கப் வேணான்னா அப்படியே நம்ம ரா ஃபேஸ் அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாத்தையும் காட்டுது. டீடைலிங் பக்காவாக இருக்குது ஃப்ரண்ட் கேமரா. ஸோ அப்போ ஓவராலாக கேமரா ஆஸ்பெக்ட்டை பற்றி பேச காரணம் என்னன்னா, அண்டர் 30Kல யாரெல்லாம் வீடியோகிராஃபி அஸ் வெல் அஸ் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு ஃபோன் வேணும்னு சொன்னாங்களோ அவங்க கிட்ட நம்ம செகண்ட் தாட்டே இல்லாமல் ஓரளவுக்கு இந்த ஃபோனை சஜஸ்ட் பண்ணலாம். ஆமாம், எடுத்துக்கோ. சரி, இதில் கால் ட்ராப் கூட இல்லை உனக்குண்ணா? சிம்மு போட்டதுலேருந்து ஸ்டேபிளாக 5G தாங்க. ரொம்பவே 5G தான். எனக்கு 4G எங்கே போச்சுன்ற ஞாபகமே இல்லை, அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா ஸ்டேபிளாக இருக்குது. மேபி நெட்வொர்க் சைடில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, இருக்கலாம். பட் ஆனால் 5G வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இண்டோரில் இருந்தாலும் 5G ஸ்டேபிளாக இருக்குது. ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணும்போது ஃபோன் ஹீட் ஆகலை. 5Gயில் ஓகே பக்காவாக இருக்குது. கால் ட்ராப் இல்லை, கால்ஸ் நல்லா ரிசீவ் ஆகுது. அப்புறம் கால் ட்ராப் இல்லை. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைன்ஸாக இருக்குது இந்த ஏரியாலலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், கால் ரெக்கார்டிங்கும் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஸ்கோர் பண்ணிவிடும். ஸோ ஃபோன் கால்க்காக யாராவது வாங்குறாங்கன்னும் போது அவங்களுக்கு ஏமாற்றம் இருக்க போகிறது கிடையாது. எஸ், ஓகேயா. ஸோ கேமரா பற்றி நம்ம சொல்லிட்டோம், அதுலேயும் ஏமாற்றம் இல்லை. டிஸ்பிளே பற்றியும் சொல்லிட்டோம். அண்டர் 30K செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்பிளேக்கும் மத்தியில் இதுவும் வந்து பயங்கரமான டிஸ்பிளேயாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்பிளே நான் ஒன்று சொல்லணுங்க. ஏன்னா இது வரைக்கும் கர்வ் டிஸ்பிளே தானே யூஸ் பண்ணிட்டேன். ஃப்ளாட்டாக இது வந்து நல்லா வைடாக இருக்கா. ஹாப்டிக் டைப்புக்கு எனக்கு செம்மையாக இருக்குது. அந்த ஹாப்டிக் பற்றி வேணது நம்ம சொன்னால், 13 Pro யூஸ் பண்ணனால டீப்பாக இருக்கும். அவனோட பிரைமரி ஃபோன் வந்து 13 Pro, அதில் ரொம்ப டீப்பாக இருக்கும். அப்புறம் S25 Ultra அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு அங்கேயும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். ஆனால் அதுக்காக மோசம் கிடையாதுங்க. சத்தியமாக இந்த பட்ஜெட் 30K பட்ஜெட்னு நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல இது கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்ணோம். அந்த இடத்துல வேற யார் திரும்ப ஹாப்டிக் ஸ்கோர் பண்ணுவா? பிக்சலை விட்டுருங்க, எப்பயுமே பிக்சல் வந்து ஸ்கோர் பண்ணும். அதை தாண்டி நத்திங் கொஞ்சம் நல்லா பண்றாங்க. நத்திங்கோட ஃபோன் 3A Pro, ஃபோன் 3A அதெல்லாம் நல்லா இருக்கும். நத்திங் ஃபோன் 3 சொல்லவே வேணாம். சரி, One UI எப்படி இருக்கு? One UI ஓகே. டிக்கெல்லாம் என்ன டிக்கு தாறுமாறு. சரி, இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன். நம்ம ஆள் வந்து இப்போ 13 Proல இருந்து அடுத்து போறதா இருந்தா சாம்சங்கே போற அளவுக்கு ஆயிட்டான். ஆமாங்க, அதுதான் வந்து இந்த இம்ப்ரெஷன் இந்த 1 வீக்ல. நீங்க குட் லாக் பத்தி ரொம்ப பேசுவீங்க. கௌதம் ப்ரோவும் சொல்லுவாரு, நிரஞ்சன் ப்ரோலாம் நான் குட் லாக்லாம் இருக்கு, அதனால தான் நான் சாம்சங்கே போறேன். ரொம்ப டென்ஷன் ஆயிட்டே இருப்போம். என்ன குட் லாக்? இதுல பாக்குறேன் ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாத்துக்குமே அனிமேஷன் வந்து நம்மளே ஒர்க் பண்ணலாம். நம்மளே வந்து இப்போ இங்கேருந்து இப்படி போய் வரணுமா, இப்படி போய் இப்படி ஓப்பன் ஆகணுமா, எவ்வளவு நேரத்துல ஹோம் அப்புங்க வச்சு செய்யலாம். ஹோம் அப் மட்டும் இல்ல, கீபோர்டுக்கும் ஒரு இது இருக்கும். கீபோர்டு நீங்க டேப் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து அப்படியே இது RGB கீபோர்டு இருக்குமே, உண்மைதான். அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். கஸ்டமைசேஷன் வந்து One UI 7ல பீக்கா இருந்துச்சு. One UI 8ல அது எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இவன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் One UI 7 தானே, இப்போ One UI 8ம் வந்துருச்சு. மேபி எனக்கு பெரிய சேஞ்சஸ் இல்லைனா One UI 7 நம்ம பார்த்துருக்கோம். One UI 8 வந்து பெரிய சேஞ்சஸ் இல்லை. நான் One UI 8ல பார்த்த சேஞ்ச் என்னன்னா, கண்டிப்பா இவனும் பார்த்துருப்பான். நான் சும்மா அதை நான் சொல்ல முடியும் இல்லையா, நம்ம நண்பர்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற ஃபீட்பேக் ப்ளஸ் நானும் S25 Ultra யூஸ் பண்ணேன். செம்ம ஸ்மூத், இன்னும் ஸ்மூத் ஆயிடுச்சு. ஸ்மூத்னஸ்ல இப்போ சண்டைக்கு யாரா அவன் சண்டைக்கு கூப்பிட்டது வாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். One UI 8 வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி இருக்காது. ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் எங்கன்னு பார்த்தா பேட்டரி லைஃப்ல, அப்புறம் பக் ஓரளவுக்கு நிறையவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இனிஷியலா One UI 7ல பார்க்கும்போது அந்த மேலே இருக்கிற டாகல்லாம் ஒரு சில பக், இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது, நல்லாவே ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லலாம் One UI 8. அதனால் One UI 8க்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒன்று மாதிரி தெரியுமா, 9லாம் இல்லை, 8.5லே அப்படி சேஞ்சஸ் இருக்கு. 8.5ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பாக்குறியா? உனக்கு மேல இருந்து டிராப் டவுன் இருக்குல்ல, அந்த டிராப் டவுன்லயே சேஞ்சஸ் இருக்கு. தருண் வட்ஸ்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா? ஆமா, நம்ம இது சாம்சங் பத்தி அதிகமா பேசுவாரு. சாம்சங்ல ஏதாவது நடந்ததுன்னா அதெல்லாம் சொல்லுவாரு. நம்ம இப்போ பிரைட்னஸ், வால்யூம் இதெல்லாம் வந்து நம்ம மாத்தினா, பிரைட்னஸ்லாம் மாத்தினா உடனே ஹோம் ஸ்கிரீன் பேனல் முதற்கொண்டு எல்லாத்தையும் மாத்திருக்காங்க. ஆமா, அதனால கொஞ்சம் அது எப்படி இருக்குன்னா, எனக்கு இப்போ ரியலா சொல்லணும்னா OnePlusல வந்து
ஆக்சுவல் ஆக்சிஜன் ஓஎஸ்ல பேரண்ட் டீம் ஒர்க் பண்ணும்போது நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் இருந்தது ஒரு கஸ்டமர் மாதிரி. இப்போ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஒன்யூஐல பாக்குறேன். சரியா, ஒன்யூஐ வந்து செம சாலிடா இருக்கு. உங்களுக்கு கஸ்டமைசேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி பேமெண்ட் ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஸ்டாக் ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் இது கூட இன்டெகிரேட் ஆகி வேலை செய்கிற விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே பாசிட்டிவ். இப்போ வருது பாருங்க 2400E ஆன் ஜென்ரல் பேசிஸ் எப்படி இருக்கு பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர். எக்ஸினாஸ் அப்படின்னு அந்த பேர் எடுக்கும்போதே நம்ம வந்துட்டு பேசிக்லி நினைக்கிறது என்னன்னா இது எக்ஸினாஸா ஃபெயிலியர் தான் ஊத்திக்கிச்சு அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும். நானும் அதே ஆஸ்பெக்டில் தான் ஃபோனை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். செட்டப் பண்ணுறப்ப கூட அவ்வளோ ஹீட் இல்லைங்க. செட்டப் பண்ணுறப்போ ஒரு ஜென்டில் வார்ம் தான். அதுவும் நான் கேஸ் போடுறதுன்னா எனக்கு தெரியாது, அப்படி ஒரு வார்ம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து இவன் தான் லைட்டாக கேம் விளாண்டேன். அதுக்கப்புறம் டே டு டே யூசேஜ், வீடியோ எடிட்டிங் எல்லாமே அலையும் பண்ணேன். பெருசாக ஹீட் இல்லை. எனக்கு சர்ப்ரைஸே அதான், நான் உங்ககிட்ட கிளைம் பண்ணதே அதான். என்னோட 8gen2 நான் இந்த இடத்துல மிஸ் பண்ணவே இல்லை ப்ரோ. எக்ஸினாஸ் 2400E வந்து ஒரு ஸ்னாப்ட்ராகன் 8gen2 மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இல்லை உண்மைதான். நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லேயே இருக்கட்டும், இல்லை பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்லேயே இருக்கட்டும், எக்ஸினாஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மைதான் இருக்கு. போன ஜென்ரேஷன் S23FE எப்படி ஒரு பேக் ஃபயர், எல்லாருமே ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. அதுக்கு யாராவது பாசிட்டிவா கொடுத்துருந்தாங்கன்னா சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. இவன் பார்த்தா அப்படியே தலைகீழா இருக்கான் வேற மாதிரி. ரைட். ஸோ மொத்தம் 2400E அப்படிங்கிற ப்ராசஸரும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்கோரிங் ஏரியாவுக்கு போயிடுச்சு. அதில் ஆல்ரெடி மோடமும் பாசிட்டிவா இருக்கு. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் தான். இப்போ பேட்டரி லைஃபுங்க இருக்கிறது என்னமோ 4700 mAh தான். அதுக்கும் இவன் என்ன சொல்லுமா சொன்னா, நேற்று நாங்கள் ஆக்சுவலாக மீட் பண்ணோம், வீடியோ தான் வீணா போச்சு. 4700 என்னங்க நீங்க சொல்லும் போது தாங்க தெரியுது 4700ன்னு. நான் 4700ன்னு நினைக்கல அப்படின்னா. நான் ஆக்சுவலாக என்ன நினைச்சேன் 5000 இருக்கும் இல்லை 5200 அந்த மாதிரி நான் நினைச்சிருந்தேன். ஆனால் யூசேஜில் அப்படின்னு பார்க்கும்போது 25 watts 25 watt சார்ஜர் தான். நான் ஒரு 20 watt சார்ஜரில் போட்டு யூஸ் பண்ணேன். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. SOT அப்படின்னு பார்க்கும்போது 4 to 6 hours. நான் இப்போ 4ங்கிறதே வந்து நான் கம்மியாக தான் சொல்கிறேன். 5 to 6 hours சாலிடாக வந்துடும். நீங்கள் ஹெவி யூசேஜ் பண்ணாலும் சரி, அதாவது வீடியோ எடிட்டிங் பண்ணி நான் சொல்கிறேன், வீடியோ எடிட்டிங் ப்ளஸ் கேமரா எல்லாமே பண்ணால் 5 to 6 hours. அதே நீங்கள் சும்மா கேஷுவலாக தான் ப்ரோ வச்சுருப்பேன், அப்படியே என்ன சும்மா மெசேஜ் பார்ப்பேன் அப்படின்னா இன்னுமே பெட்டராக வந்துடும். இங்கே இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லா கண்ட்ராவையும் யூஸ் பண்ணேன். எல்லாத்தையும் போட்டு தான் யூஸ் பண்ணேன். அப்படி இருந்து எனக்கு இந்த பேட்டரி லைஃப் வந்துச்சு. ஓவர் நைட் அந்த ஸ்டாண்ட் பை இருக்குல்ல, நைட் டைமில் நம்ம வச்சுருவோம் அப்படின்னா 2% சார்ஜ் இறங்குது அதிகபட்சம். நான் ஒரு 1 week நான் பார்த்ததில் ஒரு 2% தான் இறங்குது நைட் டைமில், அவ்வளோதான். அப்போ நெட்டை ஆஃப் பண்ணியிருப்பேன், சிம் மட்டும் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, மொத்தம் இந்த ஃபோனை பற்றி இவ்வளோ நேரம் எல்லாம் சொல்லியாச்சு. ஆமாம், நெகட்டிவே கிடையாதுன்னு இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பெசலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக போக்கோ F7லாம் ரொம்ப மினிமல் பெசலாக இருக்கும். இதில் பெசல் கொஞ்சம் பெருசு தான். சரியா, இருந்தாலும் நம்ம டிவைஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நமக்கு அது மறந்துடுது. இதை தான் நான் பிக்சலுக்கும் சொல்லியிருப்பேன், காரி துப்புறது தான் செய்வோம். அதுக்குன்னு பிக்சல் 8 அளவுக்குலாம் பெசல் கிடையாது அந்த அளவுக்கு. ஸோ ஆக மொத்தம் வந்து இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா தரமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஆல்ரெடி S24FE நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். எல்லாருக்குமே எல்லா டிவைஸும் பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் அதுக்காக தான் அந்த யூசர் அதை யூஸ் கேசஸ் அண்ட் யூசருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மாறுதுன்றதையும் சொன்னேன். சரியா, ஏன்னா ஒரு சிலருக்கு உங்களுக்கு நல்லா இல்லை S24FE அப்படின்னாலும் சொல்லுங்கள், அதுக்கு தான் ஃபிக்ஸ் இருக்கும். நம்ம நண்பர்களே அது வந்து ரிப்ளை செக்ஷனில் உங்களுக்கு சொல்லுவாங்க. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி அண்ட் திஸ் டிவைஸ் ப்ரொவைடட் பை டெக் வித் தங்கா ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் ஹிம். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் அந்த ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பார்க்கலாங்க. எஸ், பாய். போங்கடா.